எல்லாத்துக்கும் வணக்கம். அதாவது எனக்கு அவ்வளோவா எழுத படிக்க தெரியாது ஃபஸ்ட்டு. அது மாதிரி ராமேஸ்வரத்தில் பிறந்தே பெரிய அவுருமா நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் எங்கிட்ட ஒரு ஸ்தலத்தில் பிறக்கிறது பெரிய அவுருவம் அது. அதுபோக இப்போ இன்றைக்கி என்னென்னு கேட்டால், இன்றைக்கி பிரதமருக்கு ஊற்றுனால நீங்கள் என்னை பேட்டி காண்றீங்க. நான் இது வரைக்கும் யாருக்கும் பேட்டி கொடுத்தது கிடையாது, பேட்டி யாரும் வாங்கினது கிடையாது. இன்றைக்கி 130 கோடி மக்களுக்கு ஒரு தலைவனுக்கு ஊற்றுனால பேட்டி எடுக்கிறீங்க. மிக மிக எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு நேரத்தில் சொல்லுவேன், அது ரொம்ப பேர் ரொம்ப சுச்சமாக நினைப்பாங்க. எங்களுக்கு தீர்த்தம் ஊற்றுறாங்களே அவங்க ரொம்ப சுச்சமாக நினைப்பாங்க. அப்போ அதுக்கு சொல்லுவேன், பிரதமராக இருந்தால் கூட எங்களை தலை குனிஞ்சு தான் வாங்கணும்னு அப்போ சொன்னேன். ஆனால் இன்னைக்கு நல்லா நிறைஞ்சு போச்சு, அது நடந்து போச்சு. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் வாழ்க்கையில் நான் நினைக்காதது நடந்துச்சு. அதுபோக அகில இந்திய யாத்திரை பணியாளர் சங்கத்துக்கு மிக மிக நன்றி. என்கிட்ட அந்த தொழில் இருக்கக்கிட்ட இந்த பெருமை எனக்கு கிடைச்சி. அதனால் என்னோட மெம்பருக்கு அனைவருக்கும் என்னோட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல் என்கிட்ட இன்றைக்கி பிரதமர் புக்குன்னு போய் அவரை போய் பார்க்கறதுக்கு பெரிய அருதி. ஒரு முதலமைச்சராக இருந்தால் கூட பக்கத்தில் போய் பார்க்க முடியாது. இன்றைக்கி ஒரு சாதாரண ஆள் இன்றைக்கி பிரதமரை பார்க்கணும், அது பெரிய ஒரு நம்ம செய்த புண்ணியம் தான் நான் நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டலாம். அதனால் இன்றைக்கி அதனால தான் என்ன நீங்கள் இப்போ பேட்டி காட்டுறீங்க. அதனால் நாங்கள் கோயிலில் ஒரு 450 பேர் இருக்கோம். இந்த ராமநாதன் நம்பி இருக்கோம். எங்களுக்கு எல்லாமே அவர் தான். எனக்கு உயிர் கொடுத்தவரும் அவர் தான் நம்ம சொல்ல முடியும். எனக்கு எழுத படிக்க அவ்வளோவா தெரியாது. எனக்கு 2 பொம்பளை பிள்ளையாய் நாங்கள் எல்லாம் சொந்த பந்தம் இங்கே தான் இருக்கோம். இந்த கோயிலை நம்பி தான் எங்கள் வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்குது.